சரி பாருங்க பாருங்க டக்குனு மேல் ஆம்பளை ஆளுக்கு எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. வேண்டுமென்று சுபிலன் திவ்யா மணமக்கள் நலமாகவும் அமல்ராஜ் ஜாக்லின் பாத்திமா தரணியில் விழுந்த நம் சன்மானம் காத்தவர் நம் நண்பன். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா இலங்கை மக்கள் சேர்ந்து கொண்டாடுற கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருவிழா மட்டும் இல்லைங்க, கச்சத்தீவோட அழகு, இலங்கை மக்களோட பாசம் எல்லாமே வீடியோல கலந்துருக்கு. வாங்க பார்க்கலாம். அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டமே ஃபீல் பண்ணுங்க. அப்படி ஒரு மிஸ் பண்ணக்கூடாத திருவிழா தாங்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழா. அந்த திருவிழாவை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அந்த திருவிழாவில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வைப்பு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கடலில் ஒரு 2.5 மணி நேரம் பயணம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா செக்கிங் இருக்கும், செக்யூரிட்டி செக்அப்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், நிறையா செக்யூரிட்டி தாண்டி மட்டும்தான் நம்ம அந்த கடலை ரீச் பண்ண முடியும். கடலை ரீச் பண்ணி ஒன்ஸ் போட் ரைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு மாதிரி வைப் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக டூரிஸ்ட் போட்டு ஐலாண்ட் ட்ரிப் போனாலுமே அதிகபட்சம் நம்மளோட ட்ரிப்பு 1 or 2 ஹவர்ஸில் மொத்தமாகவே கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்துடுவோம். ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 நாள் ட்ரிப்புங்க. காலையில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம கடல்லே நடுவில் பயணம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு நடுவில் இந்தியா கோஸ்ட் கார்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்ரீலங்கா கோஸ்ட் கார்டை மீட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் முடிஞ்சு அங்கே ஒரு பலத்த வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி என்ன இருக்குது கச்சத்தீவில், அதாவது முதல் தடவை புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன காரணம்னா, அந்த தீவில் என்ன இருக்கும், தீவில் மேக்ஸிமம் ஒன்றுமே இருக்காது, சுற்றி கடல் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கச்சத்தீவுன்னு சொல்கிறது ரொம்ப பிரபலமான ஏரியா. ஸோ அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கான ஆவல் தொத்திக்கிட்டே இருக்குங்க, அது போய் ரீச் ஆகிற வரைக்கும். அதுவும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல், அதாவது விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் அடுத்த ஒரு நாட்டை போய் சென்றடையன்னு சொல்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். அதுவும் போட் ரைடில் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுற்றிலும் அந்த கிளவுட்ஸு, அந்த ப்ளூ சி, அதாவது டீப் ப்ளூ சி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க. பயங்கரமான வெரிஃபிகேஷன் செக்கிங் எல்லாம் தாண்டி தாங்க நம்ம கச்சத்தீவு ரீச் பண்ண முடியும். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் போட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேவியோட ஒரு சப் போட்டு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் நேவியை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் நேவி, அந்த மாதிரி ஒரு நிறையா செக்யூரிட்டிஸ் தாண்டி தாங்க கச்சத்தீவை சென்றடைய முடியும். அது போகும்போது நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு சூப்பரான இடம், எவ்வளோ முக்கியமான இடத்துக்கு நமக்கு போய்கிட்டு இருக்கோம் சொல்கிறது நம்ம உணர முடியுங்க. கிட்டத்தட்ட இந்தியன் நேவியை நெருங்கியாச்சுங்க. அவங்க எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்த பேசஞ்சர் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்களா,
அதில் எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ட்ஸ் அதில் எத்தனை சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணி தாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ரொம்பவே நெருங்கியாச்சு, கிட்டத்தட்ட இந்திய நேவி பக்கத்தில் வந்துட்டாங்க. फिशिंग बोट है वो इस कन्वॉय से अलग हट के जा रहा है, आप देख पा रहे हो। फिशिंग बोट कोस्ट गार्ड ரொனால்டு இந்த பக்கம் இருக்காங்க, இன்னைக்கு போட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் இருக்காங்க. இல்ல வயர்லெஸ்ல பேசுறேன். அவன் அங்கே கோஸ்ட் கார்டு பேசுகிறேன். சார் லைன்ல வாங்க, இந்தியன் கோஸ்ட் கார்டு. வைங்க 16 வைங்க. இதுக்கு மேல என்ன வைக்கிறது இறைச்சல்னா இறைவேலி செட்டு செட்டு இறைதா. அப்ப நான் தான் என்னதான் செய்ய. சரி பாருங்க டக்குனே. தள்ளி போயிடலாம். திரும்பி போங்க நீங்க. பையன் தானே நீ உங்க ஜவுளிக்கு வச்சிருக்கியா? இந்தியன் நேவியோட வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்ரீலங்கா நேவியும் இதே மாதிரி வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஸ்மூவ் போவோங்க. எத்தனை பேர் மேல் ஆம்பளை ஆளுக்கு எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, இந்தியன் நேவி ஸ்ரீலங்கா நேவி எல்லா வெரிஃபிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி போய் தரையிறங்குறது தான் பாக்கி. தரையிறங்கிட்டா ஒரு அழகான தீவும் ஒரு சூப்பரான திருவிழாவும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. கச்சத்தீவு ரீச் ஆயாச்சுங்க. அதாவது இலங்கை மண்ணில் கால் வச்சாச்சு. ஆமாம், நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு முதல் முறையாக நான் பயணம் பண்ணுறேன். கச்சத்தீவுமே இத்தனை வருஷ காலத்தில் எப்பயுமே நான் போனது கிடையாது. இதுதான் முதல் முறைங்க. ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரியலைங்க, என்ன வார்த்தை அதை சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா
இறங்குனவுடனே இலங்கை கொடியெல்லாம் மொத்தமாக பறந்துக்கிட்டு இருக்குங்க. அதுவும் அவங்க வரவேற்ற விதத்தை பார்த்தீங்களா, வாங்க மாப்பிள்ள வாங்க போட்டோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வெல்கம்ங்க இலங்கை சைட்லேருந்து நமக்கு. இலங்கையை ரீச் ஆயாச்சு. இந்தியாவிலேருந்து புறப்படும் போது எல்லா செக்கிங்குமே முடிஞ்சிருச்சு. இங்கே ரீச் ஆனோன்னா கச்சத்தீவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு தனியாக இலங்கைக்கு தனியாக வந்துட்டு செக்யூரிட்டி செக்கப் எல்லாமே இருக்குங்க. தனித்தனி டிவிஷனாக விட்டுருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாவுக்கும் ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு தார்பாய் போட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்பவே கடுமையாக இருக்குது. உள்ளே போய் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தாங்க தெரியல. அன்புடன் வரவேற்கின்றோம்னு ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று வச்சு அதில் அந்தோனியார் படம் வச்சு அந்த சர்ச்சுக்கான ஒரு வெல்கம் தாங்க இந்த ஆர்ச்சு. ரொம்பவே சூப்பராக என்ட்ரானவுடனே வெல்கம் ஜூஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெல்கம் ஜூஸ் வந்துட்டு சும்மா கொடுக்கலங்க, காசுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்திலே வருகை தந்திருக்கிற அனைத்து யாத்திரிகளே, பக்தர்களே, இந்த யாத்திரை தலத்திலே ஒப்புக் கொடுக்க இருக்கிற பலிகளின் நோக்கமில்லாத வினோஜா விதுசா கல்வி முன்னேற்றம் அடையவும் அஞ்சனிகா பேரனின் நன்றி பலியாகவும் இறையாசில் வேண்டியும் ஏசிலி குடும்பம், கலிஸ்டன் குடும்பம், டிலோனி குடும்பம் நன்றி பலியாகவும் இறையாசில் வேண்டியும் பேன் கிறிஸ்டின் என்பவர் வெளிநாட்டில் விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் வேண்டுதல் பலியாகவும் பலியை ஒப்புக் கொடுக்க விரும்புகின்றார்கள். கொடி சாயந்தரம் 4 மணிக்கு ஏற்றதா வந்துட்டு அறிவிப்பு வந்துருக்குங்க. அதுக்கு முன்னாடி கொடிமரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடிமரம் ஏற்றிட்டு கொடி இறக்கின பிறகு திரும்ப கொடிமரத்தை டிஸ்மேண்டில் பண்ணி பழைய கோயில் இருக்குல்ல அதில் போய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அங்கே வச்சுருவாங்க. திரும்ப அடுத்த வருஷம் கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி தான் அந்த கொடிமரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கொடிமரம் ஃபிக்ஸ் பண்ணுற காட்சி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு 2-3 செக்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு சிலுவை ஒன்று இருக்குது. கொடிமரத்தோட டாப்பில் அந்த சிலுவையை பிளேஸ் பண்ண பிறகு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கொடியேற்றுவாங்க. அன்பார்ந்த பக்தர்களே, கொடிமரத்தினர் கட்டக்கூடிய புனிதர் நிருபம் தாங்கிய கொடிகள், மூலக்குவத்திரிகள், புனித நீர், ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், நேர்த்தி பொருட்கள் இன்றும் நாளையும் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற புனிதரின் சபங்கள் அடங்கிய புத்தகங்கள் இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இத்திருத்தல பராமரிப்பிற்காகவும் திருவழிபாட்டிற்காகவும் பல தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நிவர்த்தி செய்ய விரும்புகின்ற புனிதரின் பக்தர்களாகிய நீங்கள் இத்திருத்தல பரிபாலகரையோ அன்றையில் கருமபூடத்திலேயோ நாட முடியும். கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் பரிபாலகரின் பக்தர்களுக்கான அறிவுறுத்தல். கோடி 70ஆம் கச்சதீவு புனித அந்தோணியார் யாத்திரை தலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்களை யாழ் மறை மாவட்ட ஆயர் தந்தையவர்களின் சார்பில் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். நீங்கள் நின்று கொண்டிருப்பது யாழ் மறை மாவட்டத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள யாத்திரை தலமாகும். எனவே அதன் புனிதத்தன்மையை அறிந்திருக்கிற நீங்கள் களியாட்டங்களை தவிர்த்து சிவமனங்களுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அரிய வாய்ப்பை குறுகிய நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
பக்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மனசுல கூடங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்தீவினில் தீ மூட்டுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தீ மூட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவைகள் மற்றும் உதவிகள் தேவைப்படும் ஆலயத்தின் பின்புறத்தில் அமைய பெற்றுள்ள பரிதாரங்களை கருமக்கூடத்திலோ அல்லது ஆலயத்தின் வலப்பக்கத்தில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்திலோ அணுகுங்கள். அவர்கள் உங்களை வழிபடுத்துவார்கள். பெருமதிமிக்க நேர்த்தியான நேரத்தையும் நிதியையும் பலர் உழைப்பையும் பயன்படுத்தி நீங்கள் அறிந்து கொண்ட குடிநீரானது இவ்விடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய பெருமதியான உரிமைகளுக்கும் பணத்துக்கும் நீங்களே பொறுப்பாக இருக்கிறீர்கள். எனவே இவ்வேளையிலும் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு உதவுவதற்காக இவ்விழா சிறப்பு இடம்பெறவுமே கடற்படையினர், போலீசார், குழுக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விடத்தில் பணியாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுவத்திகளை பற்ற வைப்போர் அவற்றுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இடங்கள் சற்று அவதானியுங்கள். இன்றைய நாளினுடைய திருவழிபாட்டிலே பீடப்பணியாளர்களாக உதவி செய்வதற்கு விருப்பமுள்ள சிறுவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் வரக்கூடிய 6 சிறுவர்கள் உடனடியாக பலியொப்பு கொடுக்கப்படும். கொடிமரத்தை ஃபிக்ஸ் பண்ணி சிலுவையும் மேலே பொருத்தியாச்சுங்க. புதுக்கோயிலோட முகப்பை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கோபுரத்தோட அழகை பார்க்கும்போது. வேலை கிடைக்கவும் வேண்டி கல்வியின் அமைதி கிடைக்கவும் நிரந்தர வேலை கிடைக்கவும் லெவி லூயிஸ் குடும்ப நலன் பிள்ளைகளின் கல்வி வளரவும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த செக்ஷன் வந்தாச்சு. ஆமாங்க, பீச் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறத இங்கே தாங்க முத நான் பார்க்குறேன். மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிறல மீன் பிடிக்கிறனால அது வந்து எப்பயுமே கலக்கமாக தான் இருக்கும், ரொம்ப தெளிவாலாம் இருக்காது. ஆனால் கச்சத்தீவுக்குள்ளே என்ட்ரான உடனே இந்த பீச் பார்க்குறதுக்கே அவ்வளோ எலைட்டாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்கள் எல்லாமே ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தேவாலயங்களில் மன நிம்மதி தர்றதுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப காமான இடம் அப்படின்னா இங்கே உள்ள கேண்டில் பே தாங்க. ஆமாம், இந்த பழைய கோயிலுக்குள்ள மெழுகுவர்த்தி பொறுத்துக்கிற இடம் தான் இந்த இடம். இதை பார்த்தா இதுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ஒரு மாதிரி கமகமன்னு வாசனை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தனித்தீவில் இருக்கிற ஒரு ஃபீல். தனித்தீவில் தான் இருக்கும், இருந்தாலும் தனித்திருக்க ஒரு ஃபீல். நம்மளோட மன்றாட்டுகளை வந்துட்டு இங்கே வேண்டுறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடமா இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு பழைய கற்களானதுனால ரொம்ப பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு அடிச்சாச்சுங்க. எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்ல, எங்கேயுமே நிழல் கிடையாது. நம்ம நண்பர் ஒரு புதரை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். கொடியேற்றம் ஆரம்பமாயாச்சுங்க. ஆமாம், மக்கள் எல்லாம் பெரிய கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. சூழ்ந்து கொடிமரத்தை சூழ்ந்து கொடியேற்றதுக்காக வந்துட்டு ஆயர் வந்திருக்காருங்க.
இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி உங்களுடைய புனித அந்தோனியருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஏற்றப்போகிற இந்த கொடியை ஆசீர்வதித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி எழுப்பப்படுவனவாக. புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக திரளாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள்வீராக. உங்களுடைய ஆசீர் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறங்கி வருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அந்தோனியாருடைய பாடலிலே பங்கு பெற்றுவோம்.
பழைய அந்தோணியர் கோயிலில் பக்தர்கள் மன்றாடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாறை மேலே மலைச்சிருக்க செடியை தாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட கச்சத்தீவோட லேண்ட்மார்க்கே இது தாங்க. ஆனால் அடுத்த வைக்கும் நிலை நயவஞ்சகர்களே கசைகளில் பொதுவாகவே மாஸ் அட்டன் பண்ணால் மனசெல்லாம் ரொம்ப லேசாயிரு ஃப்ரீ ஆயிருங்க. அதுவும் கச்சத்தீவில் இடம்பெற்ற பாடல்களும் அவங்களோட குரல்களும் நம்மளை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாச்சுன்னா அந்த வூண்டு இருக்குல்ல, ஒரு பெயின் இருந்துச்சுன்னா அந்த பெயின் கில்லராகவே இருந்துச்சுங்க. அதுவும் சிலுவை பாதை சுற்றி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இரண்டாம் முறை இதை பேசினார். 3 நாட்கள் உன் கருவறைக்குள் உறங்கப் போகிறேன் என்று சொல்லி தாங்கிய தரையில் இரண்டாம் முத்தம் கொடுத்தார். புடமிடப்படும் போல் நெருப்பில் கூட தரணியில் விழுந்த நம் சன்மானம் காத்தவர் நம் நண்பன் வீழ்ந்ததும் எழுந்ததும் யார்? ஆத்மாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில்லை என்னதான் கோலாகலமாக விளக்குகள் மூட்டப்பட்டு கோபுரங்களில் வந்துட்டு வர்ணஜாலமாக பூசி இருந்தாலும் கடைகள் இடம்பெறலைன்னா திருவிழாவுக்கு கலைகள் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான கடத்தெரு தான் கச்சத்தீவில் இருக்கு. அருமை புதுமையான வேலையொன்றை பாரு, அதுதான் அரிசி மணியில் இலங்கையில் முதன்முறையாக புதிய அறிமுகம் 100 தலைக்கு முழு அரிசி மணியில் பெயர் எழுதி கொடுக்கப்படும் இதெல்லாம் வாங்கி அடிவாண்டி வேண்டியா ஓ ഇതിൽ 5 പീസ് എല്ലാം 150
கடற்கரை தனிமையில் இருந்தால் ஒரு விதமான ஃபீலை கொடுக்கும், கூட்டமாக இருந்தாலும் ஒரு விதமான ஃபீலை கொடுக்கும். ஆனால் என்ன, நம்ம ஒரு பெரிய கவலையில் இருந்தால் அதை மொத்தத்தையும் மறக்கக்கூடிய ஒரு சக்தி கடற்கரைக்கு எப்போயுமே இருக்குங்க. அது தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டமான பார்க் பீச் உள்ள இடமா இருந்தாலும் சரி, கடற்கரைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதுவும் ஃபுல் மூன் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த விதமான கவலையுமே இருக்காது, ஒரு மாதிரி மனசு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. இத்தனாயிரம் மக்கள் கச்சத்தீவில் கூடியிருக்கிறது புனித அந்தோனியாரோட அருளை பெறது தாங்க. பாருங்களேன், நைட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்பவே சூப்பராக மினுமினுப்பாக இருக்குது ஆலயமே. மக்கள்லாம் ஒரு மாதிரி வந்து கொடியேற்றம்லாம் முடிஞ்சு ஒரு பூசையும் முடிஞ்சு ரொம்பவே திருப்தியாக படுத்திருக்காங்க. காலையில் திருப்பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் கொடியிறக்கம் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, திருவிழா கம்ப்ளீட் ஆயிரும். அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கின்ற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அசாசின் சகல கற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் மன்றாட்டுக்களும் உதவி அடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தேவனி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி பெற்றவருமான புனித அந்தோனியாரை ஸ்துதிக்கிற உமது பரிசுத்த பத்னியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் தங்கள் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாக இருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமென்.
தண்ணி இதெல்லாம் ஓடாது ஓட்டு முதல் வேலை ஓட்ட ஓட்டாது 2 தினம் தோத்துட்டு அடுத்த விட போடும் 2 3 5 போடும் வெள்ளை இது இந்த உருண்டை இது கண்ணாடிக்கு வரும் வெள்ளம் கூட இருக்கு நீங்க எல்லாம் கூண்டில் தானே டிராவலிங் நம்ம சொல்லிருக்கியா சொல்றீங்களே நம்ம இல்லையா அரிசி மணியில் பெயர் எழுதுவது அல்ல, மாயாஜாலம் அல்ல. உங்கள் கண்ணெதிரே ஒரு நிமிடத்தில் எழுதி தரப்படும். விரைந்து வந்து உங்கள் நாமத்தையும் அரிசி மணியில் மறைத்து ஞாபக சின்னமாய் வைத்துக் கொள்ளலாம். வாரீர் வாரீர். இவ்வழியால் செல்லும் அன்பர்களே, நண்பர்களே, அன்புக்குரியவர்களே, இப்பக்கம் புதுமையொன்றை பாரீர். அருமை புதுமையான வேலையொன்றை பாரீர். அதுதான் அரிசி மணியில் பெயர் எழுதுவது. இலங்கையில் முதலாக புதிய அறிமுகம். சோறு சமைக்கும் ஒரு அரிசி மணியில் பெயர் எழுதி கொடுக்கப்படும் இடம் இங்கு. உங்கள் அன்பு குழந்தைகள், மறக்க முடியாத உறவுகள், நண்பர்கள், தாய் தந்தையர்கள் அல்லது உங்களது பெயர்களையும் ஒரே ஒரு அரிசி மணியில் எழுதி எல்லோரும் தெளிவாக பார்க்கக்கூடிய வகையில் எண்ணற்ற வேண்டுதல்களை அந்தோனியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசைகளும் கனவுகளோடு வந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு தனிமையில் இருக்கிறனால எப்போவுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆனால் வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் அதை விசிட் பண்ணுறோன்னு சொல்கிற காரணத்தினால மக்களால் ஒரு வருஷமும் கண்டிப்பாக வந்து போகணுன்னு சொல்கிற ஆசை குறையாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இலங்கை மக்களை சந்திச்ச நினைவோட நம்மளும் கிளம்பிற நேரம் ஆயிடுச்சு. கச்சத்தீவு உண்மையாலே ஒரு அற்புதமான பயணங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com